இயேசு கிறிஸ்துவோடைய தாழ்மையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாங்க. எப்படின்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய வலைகளை தூக்கி கடலில் போடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் மனசில் என்ன யோசிச்சாரோ தெரில, வெறும் வலையை தூக்கி போட்டார். அந்த நேரத்தில் வலை கிழிற அளவுக்கு நிறைய மீன் வந்துச்சு. அந்த வலையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவர் மனசில் என்ன யோசிச்சிருப்பாரு, நான் இத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேனே, எனக்கு எப்போ போடணும்னு தெரியாதா அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாரு. பேதுரு ஒரு வேளை கடலை மாஸ்டர் பண்ணியிருக்கலாம், ஆனால் கடலை படைத்ததே இயேசு கிறிஸ்து தான். ஆனாலும் அவர் தாழ்மையாக இருந்தார், பெருமை பாராட்டவே இல்லை. இன்னொரு சம்பவம் சொல்றேனே, இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து போகும்போது வரலாறுல என்னன்னு தெரியுமா வந்திருக்கோம், கடல் மேல் நடந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வந்ததை பார்த்த உடனே பேதுரு கேட்கிறாரு, நானும் நடக்கட்டா அப்படின்ட்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்ல முடியும்? அந்த சம்பவத்தினால இன்னைக்கு வரலாறு எப்படி ஆயிடுச்சு? கடல் மேல் நடந்தவங்க 2 பேர், இயேசு கிறிஸ்து, பேதுரு அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையா இருக்கிறோமா? இல்லைனா நான் தான் நடப்பேன், நான் தான் இதை செய்வேன், என்னை தவிர வேற யாருமே இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சுய மகிமையை தேடிக்கிட்டு இருக்கோமா? இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.